என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சோழர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலையில் இந்த நிகழ்ச்சி தரப்படுகிறது. அதிகாலையில் தான் இது ஆசனங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதிகமான பலன் கிடைக்கும். அதிகாலையில் தான் திருமணங்கள் நடைபெறுகிறது. நம் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் காலையில் தான் நடைபெறுகிறது. மக்கள் எல்லோரும் கோவிலுக்கு செல்வது காலையில் தான். அந்த சுற்றுச்சூழல் அமைதியாக இருக்கிறது, குளுமையாக இருக்கிறது. ஆகவே தான் எல்லோரும் காலையில் செய்கிறார்கள். ஆகவே யோகாசனமும் அந்த காலையில் 4 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே செய்தால் நல்ல பலன். அதுக்கப்புறமும் செய்யலாம், ஆனால் பலனுக்கு குறைவு. பிரம்மமுகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அதிகாலை வேளையில் செய்தால் இந்த பிராணாயாமத்தினால் நாம் அதிக பலனை எட்டலாம். அந்த நிலையில் நமக்கு வடபழனியிலிருந்து அரவிந்த் 13 வயசு, கனிஷ்கா 5 வயது, இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆசனங்களை ஒழுங்காக டெய்லி கற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் செய்கின்ற ஆசனத்தை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அர்த்தராஜ கவுடாசனம், உத்தித துவிபாத விபரீத தண்டாசனம், அர்த்த மத்தியேந்திராசனம், லகு ஏகவாத ரஜ கபோடாசனம், பத்த பத்மாசனம், இவர்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு போவார்கள். நாம் பார்க்க வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இந்த ஆசனத்தை செய்ய ஆரம்பிங்கள். கலையுங்கள். Relax. Relax. அடுத்த காலு.
Relax. Relax. இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். டர்ன் டு லெஃப்ட் சைடு. இடது பக்கமாக திருப்புங்கள். முதலில் செய்ய இந்த ஆசனத்தை அர்த்தராஜ கபோடாசனம். ரிலாக்ஸ். உத்தித துய்வாத விரீத தண்டாசனம். பாரு, இப்படியே போடு. இந்த பட்டன் இப்படி போடுறதால மேட் மடங்குது. போட. நல்லெண்ணெய் கொஞ்சம் தள்ளி வச்சு முட்டை நிமிர்க்கணும். முட்டு மடக்கம் இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ். அப்படியே நேரே வந்து பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமைச்சோழர்களே, இந்த குழந்தைகள் இன்னும் அதிகமாக செய்வார்கள். நிறைய ஆசனங்களை செய்வாங்க. கஷ்டமான ஆசனங்களை செய்வார்கள். அனுதினமும் பயிற்சி, தொடர்ச்சியான பயிற்சி, விடாமுயற்சியுடன் பயிற்சி, காலையிலும் மாலையிலும். அவர்கள் நல்ல ஞாபக சக்தி, நினைவாற்றல், ஒரு அமைதி, கோபமில்லாத தன்மை, இவைகளுக்கெல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கு வந்தே ஆக வேண்டும். படிப்பில் முன்னேற்றம், இவைகளெல்லாம் ஏற்படும். ஆகவே இதை பார்க்கின்ற மாணவர்களே, இவர்களை பார்த்து நீ யோகாசனங்களை செய்து நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று உங்களிடமிருந்து கேட்டு விடைபெறுகிறேன்.